கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். காலையில பார்த்தபடி எந்த சூழ்நிலையும் சமாளிக்க, எந்த சூழ்நிலையிலும் தாக்கு பிடிச்சு நிற்க நம்மளை பழக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்வாராம்? என்ன செய்வாரு? நடத்த மாட்டார். என்ன செய்வாரு? எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு அனுமதிப்பார். எதுக்காக அப்படின்னா, நாம தாக்கு பிடிச்சு நிக்கணும். நாம சமாளிக்க தெரியணும். நமக்கு சமாளிக்க தெரியணும். மேனேஜ் பண்ண தெரியணும். ஏன் இப்படிலாம் நமக்கு தெரியும் நினைக்கிறாருன்னா, அவர் அப்படிப்பட்டவராம். நாம அவருடைய பிள்ளைகளாம். அதனால என்ன மாதிரியே இந்த கெத்து, என்ன மாதிரியே காலை பின்வைக்காத ஒரு தன்மை உனக்கு இருக்கணும். நீ அந்த என்னுடைய இதுல வரண்டா நீயும் அப்படின்னு ஆண்டவர் இப்படிலாம் பண்றாரு. சரிங்களா? இப்படியும் சபை நடத்தி பாரு. ஏன் பாரு, என்ன பாரு, சமாளி, மேனேஜ் பண்ணு, தாக்கு பிடிச்சு நிக்கன்ற என்னடா பிசாசுக்கு சவால் விடுறா நீ. புரியுதுங்களா? நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்ட்டு காலம் உங்களுக்கு விளங்க பண்ணும். நான் எவ்வளவு உண்மையான விஷயத்த சொல்றேன்னு நாளானது உங்களுக்கு அழகாக விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே மிஸ் ஆகாது. தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, ரெடி பண்ணி வைத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் மிஸ் ஆகாது. நாம் அதை அனுபவிக்காம மறிக்க முடியாது. ஆமா, நாம் அதை சுதந்திரிச்சுட்டு தான் சாவோம். இதை நம்ம நம்புறோமா? இதை ஒத்துக்கிறோமா? நான் இன்னொன்னையும் சொல்றேன், நீங்க அதையும் நம்பணும், அதையும் ஒத்துக்கணும். தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சம்பவங்கள், சொல்லுங்க, தேவன் நமக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிற சம்பவங்கள். என்ன சம்பவங்கள் அப்படின்னா, நாம சந்திக்க வேண்டிய சம்பவங்கள் அல்லது நம்மை சந்திக்க வேண்டிய சம்பவங்கள். ரெண்டு விதமா இருக்கு. நாம போய் சந்திக்கணும் சில சம்பவங்களை, சில சம்பவங்கள் நம்மளை வந்து சந்திக்கும். இது எல்லாமே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சம்பவங்கள். எதுவும் மிஸ் ஆகாது. இதை நாம அனுபவிச்சுட்டு தான் மறிக்கணும். எப்படி நீங்க பிளஸ்ஸிங்குக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு இவ்வளவு கை தூக்கி அல்லேலியா சொல்றீங்களோ, இதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அல்லேலியா சொல்லணும். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு சம்பவங்களும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சம்பவங்களும் மிஸ் ஆகாது. அதையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் சாகணும். நம்ப முடியுதா? நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை தான் தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, மற்றதெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம நினைச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம். தப்பு. நமக்கு சம்பவங்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் பவுலால ரோமர் 8:28 தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. யோசேப்புக்கு தேவன் கனவை மட்டும்தான் ஆயத்தமாக்கி வச்சிருந்தாருங்கிறது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படி. ஆனா அந்த கனவு பலிக்க தேவையான சகல சம்பவங்களையும் தேவன் ரெடி பண்ணி வச்சிருந்தார். நம்மளாம அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தார். அதனால இதைதான் வந்துட்டு நம்ம இந்து நண்பர்கள் தலையில என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம அனுபவிச்சு தானப்பா சாகணும் அப்படின்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ரியல் என்னன்னா இதுதான். தலையில எதுவும் எழுதி வைக்கல, எல்லாம் புக்கில் எழுதி வச்சிருக்கு. சங்கீதம் 139:16 புக்கில் எழுதியிருக்கு. நம்மளை பத்தி நாம ஒரு புக்கு போட்டுக்கிறோமா? வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு புக்கு எழுதி வச்சிருக்கிறோமா? இல்லைல்ல. ஏன்னா நாமளே நம்மளை மதிக்கிறது கிடையாது. ஆனா நமக்குன்னு ஆண்டவர் ஒரு புக்கை வச்சிருக்கிறாராம். பரலோகத்துல அவர் வச்சிருக்கிறாராம். அவர் நம்மளை மதிக்கிறார். எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னா மயிரை கூட எண்ணி வச்சிருக்கிறாராம். அந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாராம். நாம நம்ம மயிரையே மதிக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்ம மயிரை மதிச்சு கவுண்ட் பண்ணி, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, மெனக்கட்டு எண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கனம் பண்றாரு. கவனிக்கிறீங்களா?
அல்ல, நாம நமக்கே புக்கு போடுறது இல்லை. ஆனா நமக்கு ஒரு புக்கை தேவன் போட்டு வச்சிருக்கிறாரு. இதைத்தான் சொல்லுவேன், நம்ம மேல நமக்கே இல்லாத அக்கறை தேவனுக்கு நம்ம மேல இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் நான். இதெல்லாம் ஆதாரங்கள். நாமளே நம்ம தலையில இருக்கிற மயிரை என்ன மாட்டோம், அதுக்கெல்லாம் நேரம் கொடுத்தா உட்காந்துருக்க மாட்டோம், அட போடா. ஆனா ஆண்டவர் அதுக்கு நேரம் கொடுத்து கவுண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறது சம்பவங்களும் உண்டு. அந்த சம்பவங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும். பவுல் சந்திச்சுதான் ஆனார், பேதுரு சந்திச்சுதான் ஆனாரு. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கப்பட்ட சம்பவங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் சடனா நடக்குது, தேவனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளான்ல நடந்துட்டு இருக்கு. ஆமென். நீதிமொழிகள் 21வது அதிகாரம், நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21, 31 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். குதிரையானது யுத்த நாளுக்கு ரெடியாக்கப்படும், தயார் பண்ணப்படும், ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயமோ தேவனாகிய ஆண்டவரிடத்திலிருந்து வரும் அப்படின்னு அந்த நீதிமொழிகள்ல அழகா ஒரு பஞ்ச் அப்படி வந்திருக்காங்க. ட்ரூத் அப்படி வந்திருக்கு. ஜெயமோ எங்க இருந்து வருது? கர்த்தரால் வரும். எல்லாரும் சொல்லலாமா? ஜெயமோ தோல்வியோ? ஜெயமோ கர்த்தரால் வரும், தோல்வியோ? தோல்வியோ யாரால வரும்? ஜெயமோ கர்த்தரால் வரும், தோல்வியோ? அதுக்குத்தானே பாஸ்டர் ஒரு ஆளை நாங்க அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். யார? அவனை கை காமிக்கிறது தானே வச்சிருக்கிறோம் நாங்க. இந்த ரோட்ல போற ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு 10 பேரு, இப்போ எப்படி போட்டாலும் தெரியுமா, அவன் ஒண்ணுமே இருக்காது, மேட்டர் இல்லாத ஆளவன், அவன் எப்படி தெரியுமா, அவன் ஐயோ இவை சொல்லி சொல்லி அவனை உசுப்பேத்தி ரணாளமாக்கி அவனுக்கே சந்தி வந்துச்சு. நம்மள எல்லாரும் மதிக்கிறாங்க. அந்த கதை தான் பிசாசு கதை. எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க இல்லையா? பயப்படுறேன் பாரு, எனக்கே புரிய மாட்டேங்கிறா. நமக்கு கொஞ்சம் பவர் இருக்கு போலன்ட்டு அவனை தூக்கி இப்ப கடலாக்கி வச்சிருக்காங்க, அவனை தெய்வமாக்கி வச்சிருக்காங்க, சக்தியாக்கி வச்சிருக்காங்க. நம்ம பண்ண வேலை தான் அதெல்லாமே. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும், தோல்வியோ? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நோவா காலத்துக்கு அப்புறம் ஜனங்கள் நம்மலாம் ஒற்றுமையா இருக்கணும், சொந்த விட்டு போயிடக்கூடாது, ஏனை விட்டு போயிடக்கூடாது, நம்மளாம் ஒரே இடத்துல இருக்கணும், எனக்கு சம வெளியா இங்க இருக்கு, சம பூமியா இருக்கு, ஒரே பிளாட்டா இருக்கு, அப்படியே பெட்டி பெட்டியா வீடு கட்டலாம், அதனால நம்ம விட்டு போயிடக்கூடாது, எங்கேயும் சிதறி போயிடக்கூடாது, நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. என்ன கோபுரம்? பேரு பாபேல் அப்படிங்கிற ஒரு டவர் கெட்ட பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஆயத்தமாக்குனாங்க. சரிங்களா? செங்கல் ஆயத்தம் என்னென்னமோ ஏதோ கெட்டதுக்கு என்னவோ ஆயத்தமாக்குனாங்க, வேலையை ஆயத்தமாக்குனாங்க, ஆட்களை ஆயத்தமாக்குனாங்க, பொருளை ஆயத்தமாக்குனாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டி முடிச்சிருந்தா வெற்றி அவங்க கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? சரி, அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முடியாம இடையில ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடந்திருக்கு? வெற்றியா தோல்வியா? தோல்வி. தோல்வி யாரால் வந்தது? பாபேல் கோபுரம் கட்ட முடியாமல் போனது யார் கொடுத்த முடிவு? காரணம் யாராவனா இருக்கலாம், பட் முடிவு யாருடையது? தேவனுடையது. தேவனுடையது. ஆமேனா? அதனால பிசாசு தோல்வி முடிவுகளை தருகிறான். தோல்வியெல்லாம் பிசாசு தான் தருகிறான், ஜெயத்தை மட்டும் தான் கர்த்தர் தருகிறார் அப்படி இல்லை. ரெண்டுக்குமே தேவன் தான் மாஸ்டர். அவர் தான் முடிவு எடுக்கணும். அவர் தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறாரு, பிசாசு கிடையாது. அவர் தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறாரு. நம்பலாமா? அவர் தான் முடிவு எடுக்கிறாரு. கெட்ட விடக்கூடாது, தடுத்து போடுன்னு வந்தாரு, கெட்ட விடல. காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாபேல் கோபுரம் சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவரை நீங்க இந்த மாதிரி நடுநிலைமையா பார்க்கணும்னு திரும்ப திரும்ப ஆண்டு எதிர்பார்க்கிறார். எப்படி பார்க்கணுமா?
என்னைய சொல்லுங்கடா, ஏன்டா அவனை போய் இழுக்கிறீங்க? என்னை பாருங்களேன்டா, அவனை ஏன்டா இழுக்கிறீங்க? நான் தான்டா. அவன் என்னடா அவனா முடிவு எடுக்கிறான்? நான் தான்டா முடிவு எடுக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, அதனால ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரைய யுத்த நாளுக்கு என்ன பண்றாங்க? ஆயத்தமாக்குறாங்க. நல்லா சாப்பாடை போட்டு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெரிய ஒரு போட்டி வருது. அதுக்கு யுத்த நாளுக்கு குதிரைய ரெடி பண்றாங்க. இது தப்பா? ஒரு யுத்த நாளுக்காக, ஒரு எக்ஸாம்க்காக, ஒரு போட்டிக்காக, ஒரு பந்தயத்துக்காக குதிரைய ஆயத்தம் பண்றது தப்பா ரைட்டா? ஏன் சிஸ்டர் உங்களுக்கு கர்த்தரோட விசுவாசமே இல்லையா? ஏன் நீங்க குதிரை போய் ஆயத்தம் பண்றீங்க? கர்த்தர் பார்த்துக்குவான்ட்டு நீங்க வாட்டுக்க இருங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்றாங்க. எது கரெக்ட்? ஒரு விசுவாசி ஆயத்தம் பண்ணுது, ஒரு விசுவாசி அது வாட்டுக்கு தெரியுது. கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர், கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர். எக்ஸாம் வந்திருக்கா? கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர். அதெல்லாம் படிக்க வேணாம் சிஸ்டர், கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஐயோ, அவருக்கு கர்த்தர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்ட்டு பைபிள் சொல்லுது சிஸ்டர். அதனால கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர். நீங்க படிக்கலாம் வேணாம் சிஸ்டர். வேலைக்கு எதுக்கு போறீங்க சிஸ்டர்? வீட்டுல இருங்க சிஸ்டர், கர்த்தர் பார்த்துக்குவார். மாசம் மாசம் பணம் தருவார் சிஸ்டர். கரெக்டா? அப்ப குதிரைய ஆயத்தம் பண்றது தப்பு இல்லை, ஆயத்தம் பண்ணணும். ஆனா எங்க மிஸ்டேக் வருது அப்படின்னா, நீங்க ரெடி பண்ணின அந்த குதிரையின் மேல உங்க நம்பிக்கைய வச்சு கண்டிப்பா ஜெயிச்சிருண்டா என் குதிரை சொல்றீங்க இல்லையா? அங்கதான் பிரச்சனை வருது. எங்க பிரச்சனை வருது? குதிரை நீங்க ரெடி பண்ணதுல தப்பு வரல, ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குதிரையை தடவி நீ ஜெயிச்சிருடா ராஜா சொல்றீங்கல்ல, அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுல தப்பு இல்லை, அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, சரியா தான் இருக்கு. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, இவ்வளவு படிச்சிருக்கிறோம், டான்ட்டு எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லுவோம், நமக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம், நம்மளை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க, நம்ம அந்த அளவுக்கு ஸ்காலர், அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணப்பட்ட ஆளு அப்படின்னு வெற்றிக்கு சக்சஸ்க்கு நம்மளை நம்புற முடியல, அங்கதான் பிரச்சனை வருது. விசுவாசிகள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆயத்தமாக்கப்படுறது, ஆயத்தமாகுறது எதுவுமே தவறு கிடையாது. ஆனா நம்ம ஆயத்தமாக்குனத மனசுல வச்சுக்கிட்டு அதுல போய் மனசை வைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கதான் ஆபத்து. தேவன் அங்கதான் நம்மளோட பிரச்சனையை வளர்க்கிறாரு, அங்கதான் நம்மளோட மல்லுக்கு நிக்கிறாரு, அங்கதான் நமக்கு சண்டைக்கு வர்றாரு. என்ன பண்ற அப்படின்னு. ஆமென். அது தப்பு. சரிங்க, இது விசுவாசிகள் நாம பண்ற முதல் தவறு. ஒரு தவறு ஆயத்தம் பண்றதே வேணாம் சிஸ்டர், பிரதர் அப்படிங்கிறது. ஆயத்தமாக்குனவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆயத்தமாக்குன அந்த 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 மெத்தடு, அந்த முறையில நம்பிக்கை வச்சிடறாங்க. இது ரெண்டாவது தப்பு. மூணாவது, இல்ல இல்ல பிரதர், நான் ஆயத்தம் பண்ணுவேன் பிரதர், நானா கர்த்தர் பார்த்துக்கான்னு சும்மா இருக்க மாட்டேன், நான் ஆயத்தம் ஆவேன். அதே மாதிரி பாருங்களேன், நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாமுக்கு, என்னதான் நான் குதிரையா ஆயத்தம் பண்ணினாலும், ஏன் நம்பிக்கை குதிரை மேல இல்ல பிரதர், ஏன் நம்பிக்கை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல, என்னுடைய படிப்பு மேல, அதெல்லாம் என்னுடைய எஃபோர்ட் மேல, அதெல்லாம் இல்ல பிரதர். நான் கர்த்தரைத்தான் இப்பயும் நம்பிருக்கேன், நான் இப்பயும் கர்த்தரைத்தான் நம்புறேன். சரிங்களா? நம்புறேன். சரி, இப்போ அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் குதிரைய, ஆண்டவரே நான் இவ்வளவு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வெற்றியை தாங்க ஆண்டவரே, எனக்கு வெற்றியை வாக்கு பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இதை செஞ்சு தாங்க ஆண்டவரே அப்படின்னு முடிவை எழுதி கொடுக்குறீங்களா, இது அடுத்த தப்பு. என்ன தப்பு? ஆமா, இதெல்லாம் பதிவு செய்யணும். முடிவை நீங்க எழுதி கொடுக்கறது தப்பு. இப்படிதான் நடக்கணும் ஆண்டவரே, நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கிறேன், இவ்வளவு டைம் கொடுத்திருக்கிறேன், ஒர்க் போட்டிருக்கிறேன், இவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன் குதிரைக்கு, வெற்றி எனக்கு நீங்க கொடுத்த ஆகணும் ஆண்டவரே, நான் உழைச்சிருக்கேன் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், குதிரையை நம்பல, நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், என்னை நம்பல. இப்ப கேட்கறது என்னன்னா, எனக்கு நான் எதிர்பார்க்கிற அந்த முடிவை எனக்கு கொடுங்க. இதுவும் தப்பு. இது செய்யற மூணாவது தப்பு. அப்ப என்னங்க செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆயத்தமாக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய கரத்துல விடுறேன், முடிவை எனக்கு கொடுங்க, எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். எப்படி சொல்லணும்? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிளைன் பேப்பரா இருக்கணும். இப்ப முடிவை நீங்க கொடுங்க, அது என்ன முடிவா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு முடிவை அவரை எடுக்க விடணும். நாம முடிவை எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது. என்னதான் ஆயத்தம் பண்ணாலும், என்னதான் ஆண்டவர் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்னாலும், முடிவை யார் எடுக்கக்கூடாது? நாம் எடுக்கக்கூடாது. முடிவை யார் தான் எடுக்க விடணும்?
எவ்வளவு பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா கடினமான பாதை, இடுக்கமான வாசல், இது கடினமான பாதை. ஆமென். சரிதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? முடிவு வரைக்கும் ஆண்டவர் கையில விட்டுறணும். ஆண்டவர் தருகிற முடிவை நாம வாங்கிக்க பார்க்கணும். ஆமென். இதுதான் அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக்குறது தப்பு இல்ல, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்ல, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பு, முடிவை நீங்க எழுதி கொடுக்கிறது தப்பு, ரெடி பண்ணாம படுத்து தூங்குறதும் தப்பு. இந்த மூணையும் நம்ம பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 21:31 நாம கத்துக்க வேண்டிய ட்ரூத் இது உள்ளுக்குள்ள கிடக்கு. கர்த்தர் நல்லவர். அப்புறம் அனைத்தும் சாதகமா இருக்கிறதுனால காரியம் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. காலைல சொன்னதுதான் திரும்ப திரும்ப மைண்ட்ல பதிய வைங்க. எல்லாமே சாதகமா இருக்கு, காரியம் கைகூடி வருது, எல்லாமே காரியமுக்கு அனுகூலமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது நடந்துருங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. கைகூடி வந்துருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஃபெயிலியர் ஆயிரும். ஆயிருக்கா? இப்படி நடக்குது, நடக்கும். எல்லாமே பாருங்க கரெக்டா வந்துச்சுங்க, கொஞ்சம் தாங்க அந்த ஒரு சார் வந்திருந்தாருன்னா கையெழுத்து போட்டு பாருங்க, பார்த்து வரலங்க, போச்சுங்க, இன்னொருத்தர் வந்து மாத்தி விட்டாருங்க, முடிஞ்சா. அனைத்தும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அனுகூலமா சாதகமா இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி அடையும், வெற்றியாகும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. தெளிவா எழுதி வைங்க. அதே மாதிரி எல்லாமே பாதகமா இருக்கு பிரதர், எதுவும் சாத்தியமே இல்லை, எல்லாமே பாதகமா இருக்கு, நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுலாம் இல்லை பிரதர், அதனால அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு அதுவும் உத்தரவாதம் இல்லை. நடக்கும், நடக்கும். இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா முடிவு தேவன் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? முடிவு ஆண்டவர் கையில இருக்குங்கிறத இந்த ரெண்டு நிகழ்வு நமக்கு காமிச்சு கொடுக்குது. இதை வச்சும் அதை சொல்லிடாத, இதை வச்சு இதை சொல்லிடாத, என்னைய வச்சு எல்லாத்தையும் சொல்லு. காலைல சொன்ன மாதிரிதான், தேவனை வச்சு எதையும் முடிவெடுங்க. இருக்கிறத வச்சு, சூழ்நிலையை வச்சு, உங்களை வச்சு எந்த முடிவும் வந்துடாதீங்க. தேவனை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க. ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமர் 8:28 பார்க்காம சொல்ல முடியுமா? அடிக்கடி சொல்ற வசனம். சப்தமா வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:28 வசனம். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லதுக்காக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5 1 தெசலோனிக்கேயர் 5 18 வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் தேவனுக்கு. எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய எண்ணமா இருக்கிறது, தேவனுடைய திட்டமா இருக்கிறது, தேவனுடைய பிரியமா இருக்கிறது, தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. நீங்க என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலும் எது நடந்தாலும் எது நடக்காம போனாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க என்ன செய்யணுமா? தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுங்க, தேங்க்ஸ். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? தேங்க்ஸ். வண்டி கும்முன்னு ஓடுதா? தேங்க்ஸ். கையில 10 ரூபா இருக்கா? தேங்க்ஸ். கை வெறுங்கையா போச்சா? தேங்க்ஸ். நம்ம எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம்? கையில 100 ரூபா இருந்தா தேங்க்ஸ், கையில வெறுங்கையா போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் யாரு, நான் யாருன்னு, நான் யாரு, ஆண்டவர் யாரு, அப்படிலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பவுல் இப்படி சொன்னதுக்கும் தெசலோனிக்கேயர்ல, ரோமர்ல
பவுல் அப்படி சொன்னதுக்கும் ஒரு முடிச்சு இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. யாருக்கா புரியுதா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, நல்லதுக்கு எதுவாக நடக்குதுன்ட்டு. தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றாரு எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கிறாரு. ஏதாவது புரியுதா? என்ன புரியுது? பரவாயில்லையே. ஏங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாரு தெசலோனிக்கேயர்ல. ரோமர்ல வரும்போது 8ஆம் அதிகாரத்துல சகலம் நன்மைக்கு எதுவாக நல்லதுக்காக நடக்குதுங்கிறாரு. சும்மா இல்ல, பவுல தெளிவா தான் எழுதுறாரு. பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். யார்கிட்ட? தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை லவ் பண்றவங்க, தேவனை சிநேகிக்கிறவங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. என்ன செலுத்துவாங்க? நன்றி செலுத்துவாங்க. ஏன்னா சகலமும் அவங்களுக்கு நல்லதுக்காகத்தானே நடக்குது. ஏங்க ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு அசம்பாவிதம், ஒரு பாதகம் நல்லதுக்காகத்தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன புரிஞ்சுங்க, ஒரு ஒரு தவறு, ஒரு பிரச்சனை நடக்கிறது நம்ம நல்லதுக்காகத்தான் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மனசு வருமா வராதா? வரும்ல. அதைத்தான் சொல்றாரு பவுல். ஏன் இப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இது எப்படி சாத்தியம் ஆகுதுன்னா ரோமர் 8:28க்கு பதில் அங்க வச்சிருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர்ல 5ல சொல்லப்பட்ட அந்த எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கிறது ஏன் பவுல் சொல்றாரு, எப்படி சொல்ல போச்சு, இது எப்படி நம்மளால முடியும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ரோமர்ல பதில் வச்சிருக்கிறாரு. இவரே நல்லதுக்காகத்தான் நடக்குது, தேங்க்ஸ் சொல்லு. நம்ம நல்லதுக்காக நடக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு எப்படி நடக்கணும், நான் ஜெபம் மட்டும் தானே வந்தேன், நேற்று கூட பயிர் பிடிச்சி தான் தூங்கினேன், நான் இந்த வாரம் காணிக்க கொடுத்தனே, எனக்கே நடக்குது, நடக்கக்கூடாது, கெட்டது நடந்திருக்கேன், நடக்கூடாது, கெட்டதுக்காகத்தான் கெட்டது நடக்குது. நம்ம நினைப்பே அப்படிதான், புத்தியே அப்படிதான் இருக்கு. ஒரு கெட்டது எதுக்காக நடக்குது? கெட்டதுக்காக நடக்குது. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அதான். ஆனா பவுல் அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. டேய், கெட்டது நல்லதுக்காக கூட நடக்கும்டா. சொல்லுங்க, கெட்டது கெட்டதுக்காக மட்டும் நடக்கிறது இல்ல, நல்லதுக்காகவும் கெட்டது நடக்கும். ஆமே, நம்ம அதை சொல்ல தவறிட்டோம். அதனாலதான் கெட்டது இருந்துச்சு, ஐயோ கெட்டதுக்காகத்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். கெட்டதுக்காக மட்டும் கெட்டது நடக்கிறது இல்ல, நல்லதுக்காகவும் கெட்டது நடக்கும். ஆமேனா? அதனாலதான் பவுல் 8:28 ரோமர்ல சொல்றாரு சகலமும் நல்லதா நடக்குது என்று நிச்சயத்திற்கும் சொல்லவர். அப்படியே சொன்னாரு. சகலமும் நல்லதா அப்படியே சொன்னாரு. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. நன்மையா நடக்கல, நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது. வார்த்தையை தெளிவா பதிய வைக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஏன் பவுல் இப்படி சொன்னார், அது எப்படி பவுலுக்கு சாத்தியமாயிற்று, எல்லாத்துக்கும் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்ன்றத அப்படின்னா எது நடந்தாலும் எனக்கு நல்லதுக்காகவே நடக்கும், நல்லதுக்காகவே நடக்கிறது அப்படிங்கிற ரோமர் 8:28 வெளிச்சம் இருந்துச்சுன்னா தேங்க்ஸ். ரோமர் 8:28க்குள்ள நீங்க வரல அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சாத்தியமே இல்லை. நான் கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு சாத்தியமே படாது. எதுக்குள்ள வரணும்? ரோமர் 8:28க்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் உங்களுக்கு சாத்தியப்படும். இல்லைன்னா அது வசனமாவே ஒட்டிட்டு இருக்கும், பைபிள்ல நடைமுறைக்கு வராது. உள்ள போச்சா? அப்ப என்ன செய்யணும்? தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வாயில வருது தேங்க்ஸ். அடிபட்டுருச்சா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டவரே. உலகத்துக்கு அது லூசு, உலகத்துக்கு அது பைத்தியம். என்னடா இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? வந்து பணம் தருவாங்க பார்த்தேன், தராம போயிட்டாங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே. இதுக்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? நீ என்ன பேசுற? தேங்க்ஸ். எதிர்பார்த்தேன் கிடைக்கல, தேங்க்ஸ். இப்படி நடக்கணும் எதிர்பார்த்தேன் நடக்கல, தேங்க்ஸ். நான் ஒண்ணுமே நான் நினைக்கல, டக்குனு இப்படி நடந்து போச்சு, தேங்க்ஸ். ஏன் தேங்க்ஸ் சொல்றதுக்கான மூல காரணம் என்ன? எப்படி சொல்ல முடியுது? எதை வச்சு பேச முடியுது? உலகத்துக்கே அது பைத்தியமா தெரியுது, நமக்கே அது சரியா தெரியுது. ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நல்லதுக்காகத்தான் நடக்குது, கெட்டதுக்காக நடக்கல, நல்லதுக்காகத்தான் நடக்குது. பவுல ஜெயில வச்சு அடிச்சு காலை தொழு மரத்துல தொங்க போட்டு வேதனைப்படுத்தினது கெட்டதா நல்லதா? அது கெட்டதா நல்லதா? பவுலுக்கு நடந்தது தீமையா நன்மையா? தீமை. ஆனா பவுலு துதிச்சார். ஏன் துதிச்சார் தெரியுமா?
ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஏன் செலுத்தினார் தெரியுமா? ரோமர் 8:28. நல்லதுக்காக இந்த கட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, நல்லதுதான் நடந்துச்சு. நல்லதுதான் நடந்துச்சு. இல்லைன்னா பூமியின் அஸ்திபாரங்கள் குடுங்கிறத யாரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டு போறத யார் அதை பார்க்க முடியும்? அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்? ஆமே. அப்ப நல்லதுக்காகத்தான். சொல்லுங்க, நல்லதுக்காகத்தான், நல்லதுக்காகத்தான், நல்லதுக்காகத்தான். இப்படி நல்லா திரும்ப திரும்ப சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்துடும். நன்றி ஆண்டவரே, இப்படி நடந்துருச்சா தேங்க்ஸ், இப்படி போயிடுச்சா தேங்க்ஸ். முதல்ல தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. ஜெபம் பண்ணலாம், கண்கள் மூடுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன். என்ன காமிச்சேன்? எனக்கு தெரியும் இந்த மாதிரி விவரமான விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம சொல்றது காது வாங்க மாட்டாங்க. குறுக்கு கேள்வி கேட்டு வந்துட்டு அப்படி பேசுவாங்க. நம்ம என்ன சொல்றோம் நம்ம தெரியும். எல்லாத்தையும் பகுத்து பிரிச்சுதான் ஆண்டவனோட பேசிட்டு இருக்கிறாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் நேசிக்கிறவங்களுக்கு கிடையாது. யாரு தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொன்னாலே தவிர எல்லாருக்கும் நல்லதுக்கு அப்படிலாம் சொல்ல வருது. எப்படி சொல்லல? உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது நான் சொன்னாரு. அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. யாரு கர்த்தரை தேவனை நேசிக்கிறாங்களோ, லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு சொன்னாரு. சரிங்களா? அவங்க தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆமேன்.